இந்த டுட்டோரியல்ல நம்ம பார்க்க போற டாபிக் ஃபேக்டோரியல் ஆஃப் a நம்பர். ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்றதுக்கு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி சி ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு n இன்டூ n மைனஸ் ஒன் இன்டூ அப் டு 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது நான் இப்போ n அப்படிங்கிற ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 1 இன்டூ 2 இன்டூ 3 அப் டு n வரைக்கும் உள்ள எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதுதான் அந்த nங்கிற நம்பரோட ஃபேக்டோரியல். இப்போ நான் 5 ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 5ல இருந்து 4 3 2 அப் டு 1 வரைக்கும் வரிசையா எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 ஃபேக்டோரியலோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 120. ஸோ இப்படி தான் நம்ம ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சி ப்ரோக்ராமில் ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். நான் இப்போ stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல், இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி ponio.h ஹெடர் ஃபைலையும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ள ponio.h கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்காக இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின். நான் இப்போ எம்டி டேட்டா டைப் கொடுக்குறேன். ஸோ வாய்ட் ஸ்பேஸ் விட்டு மெயின், தென் ஒரு parenthesis. இந்த லைன்ல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் எம்டி டேட்டா டைப் வாய்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல எந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ சி ப்ரோக்ராம்ல வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு எத்தனை வேரியபிள் வேணுமோ அதை கமா கொடுத்துக்கலாம். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்றேன். ஸோ ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு நம்பர் இன்புட் வேணும். ஸோ அந்த நம்பரை நான் இன்டீஜர் டைப்ல எடுத்துக்கிறேன். இப்போ டேட்டா டைப் வந்து இன்ட் ஸ்பேஸ் விட்டு ஒரு நம்பர் வேணும். அதை நான் இப்போ நம்பர் அப்படிங்கிற வேரியபிள்ல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேரியபிள். ஸோ இதில் நம்ம ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபேக்டோரியலுக்கு ஒரு வேரியபிள் வேணும், அதை நான் ஃபேக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் கமா நம்ம ஃபேக்டோரியல் வந்து ரிப்பீட்டடாக மல்டிப்ளை பண்ணி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ரிப்பீட்டடாக மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கிறதுனால லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு லூப் கவுண்டர் வேரியபிள் வேணும், அதை நான் ஐ அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் வந்து கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன். ஸோ சிஎல்ஆர் எஸ்டிஆர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு ஒரு செமிகோலன். கன்சோல்ல இருக்கிற ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்ஸை கிளியர் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். தென் இப்போ நம்ம ஒரு நம்பரை இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர்ட்ட வந்து அந்த நம்பரை என்டர் பண்ண சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்றேன். ஸோ பிரிண்ட் ஆஃபோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் எ நம்பர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். தென் நெக்ஸ்ட் நான் ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்ண போறேன். ஸோ ஸ்கேன்எஃப்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ ஒரு நம்பர் இன்டீஜர் டைப்ல தான் ரீட் பண்ண போறோம். ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ல நான் %d கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ நம்ம வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ வேரியபிள் நேம் வந்து நம் அப்படின்னு வச்சிருக்கேன். தென் ஸ்கேன்எஃப்ல கண்டிப்பா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கணும். தென் வேரியபிள் நேம் கொடுத்துட்டு parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ கீபோர்ட்ல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நம்பர் ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் ஆகி நம் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்ம ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணணும். ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்றதுக்கு 1ல இருந்து அந்த நம்பர் வரைக்கும் வரிசையா ரிப்பீட்டடா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு நம்ம லூப் யூஸ் பண்ண போறோம். நான் இங்கே வைல் லூப் யூஸ் பண்றேன். ஸோ வைல்னு டைப் பண்ணிட்டு parenthesis போட்டு அதுக்குள்ள டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். இப்போ நான் லூப் கவுண்டர் வேரியபிள் ஐ வச்சிருக்கேன். அப்போ ஐ எதுல இருந்து எது வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகணும். நம்ம இப்போ லூப்புக்குள்ள மல்டிப்ளிகேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ n ஃபேக்டோரியல் அப்படின்னா 1ல இருந்து n வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ லூப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 1, அதை நான் இப்போ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே டிக்ளரேஷன் செக்ஷன்லேயே இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஐ இஸ் ஈக்குவல் டு 1. இந்த லூப் கவுண்டர் வேரியபிள் ஐயை நான் 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அப்போ அந்த லூப் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா 1 இன்டூ 2 இன்டூ 3 அப் டு நம்ல என்ன வேல்யூ இருக்கோ அது வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ அப்போ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம். இப்போ 1ல இருந்து நம் வரைக்கும்
இந்த லூப் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகும். தென் வைல் பிளாக்கை ஓப்பன் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுக்கலாம். நான் இப்போ ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ ஃபேக்ட் அப்படிங்கிற வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுல மல்டிப்ளிகேஷன் தான் ரிப்பீட்டடா பெர்ஃபார்ம் பண்ண போறோம். இப்போ நான் லூப் கவுண்டர் வேரியபிள் ஐயை கொண்டு போய் மல்டிப்ளை பண்றேன். இந்த ஃபேக்டையும் ஐயையும் மல்டிப்ளை பண்ணி நான் ஃபேக்ட்ங்கிற வேரியபிள கொண்டு அசைன் பண்ணிடுறேன். தென் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஃபேக்ட்ங்கிற வேரியபிள ஐயை கொண்டு போய் நான் மல்டிப்ளை பண்றேன். ஐயோட வேல்யூ வந்து லூப் மூலமா ரிப்பீட் ஆகும். இனிஷியலைசேஷன்ல 1 கொடுத்துருக்கிறதுனால ஐயோட வேல்யூ 1ல இருந்து மல்டிப்ளை ஆகும். இப்போ நம்ம ரிப்பீட்டடா மல்டிப்ளை பண்றோம். அதனால ஃபேக்ட்ங்கிற வேரியபிள்ல நான் 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணும்போது இனிஷியலா ஃபேக்ட்ல 1 இருக்கும். இப்போ நான் ஐயை கொண்டு மல்டிப்ளை பண்றேன். ஐயோட இனிஷியல் வேல்யூ 1 தான். அப்போ 1 இன்டூ 1 ஃபேக்டோரியல்ல 1 அப்படிங்கிற வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1 அப்படின்னு நான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஐயோட வேல்யூ 2 ஆகும். தென் லூப்ல போய் 2 வந்து லெஸ் தென் நம்மான்னு செக் பண்ணிட்டு அந்த 2வை கொண்டு போய் ஃபேக்டோரியல் கூட மல்டிப்ளை பண்ணோம். ஆல்ரெடி ஃபேக்ட்ல 1 இருந்தது. இப்போ 1 இன்டூ 2 2ன்னு போய் ஃபேக்டோரியல்ல ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும் 3. அப்போ 2 இன்டூ 3 மல்டிப்ளை ஆகும். இன்டூ 4 இன்டூ 5 அப் டு இந்த நம்ங்கிற வேல்யூ வரைக்கும் ரிப்பீட்டடா மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ லூப்பை விட்டு வெளியே போயிடும். இப்போ நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்லாம் லூப்ல எழுதியாச்சு. இந்த வைல் பிளாக்கை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த அந்த நம்மோட ஃபேக்டோரியல் வேல்யூ கால்குலேட் ஆகி ஃபேக்ட்ங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே பண்றதுக்கு நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிட்டு பெரான்சிஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ 2 தடவை %d கொடுத்துருக்கேன். டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா. இப்போ 2 வேரியபிள் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து நான் நம் கொடுத்துக்கிறேன். தென் செகண்ட் வேரியபிள் வந்து அவுட்புட் ஸோ ஃபேக்ட் கொடுத்துக்கிறேன். தென் பெரான்சிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும்னா அந்த ஃபேக்டோரியல் வேல்யூ ஆஃப் நமக்கு கொடுத்த அந்த நம்பர் டிஸ்பிளே ஆகும். தென் இஸ் அதுக்கப்புறம் ஃபேக்ட்ல இருக்கிற அந்த அவுட்புட் வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபைனலா ஒரு getCH ஃபங்க்ஷன். தென் மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங் ஒரு ரைட் கர்லி பிரேஸ். இப்போ நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். நான் இப்போ கம்பைல் பண்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் இல்லை. நெக்ஸ்ட் ரன் பண்றேன். இப்போ நம்ம கொடுத்துருந்த அந்த என்டர் எ நம்பருங்கிற டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் ஒரு நம்பர் இன்புட் கொடுக்குறேன் 5. ஸோ அந்த 5ங்கிற வேல்யூ வந்து நம் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். தென் லூப் மூலமா ரிப்பீட் ஆகி 1ல இருந்து 5 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் மல்டிப்ளை ஆகும். ஸோ 1 இன்டூ 2 2 இன்டூ 3 6 6 இன்டூ 4 24 24 இன்டூ 5 120. தென் லூப் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அப்போ ஃபேக்டோரியல்ல 120ங்கிற வேல்யூ தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ஃபார்மேட்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. த ஃபேக்டோரியல் வேல்யூ ஆஃப் அதில் நான் நம் கொடுத்துருந்தேன். ஸோ 5 பிரிண்ட் ஆயிருக்கு. தென் ஃபேக்ட் கொடுத்துருந்த இடத்துல 120யும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம ஃபேக்டோரியல் வேல்யூ லூப் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் சேம் ப்ரோக்ராம்ல ஃபார் லூப் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வைல்க்கு பதிலாக நான் இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்றேன். அப்போ ஃபார்னு டைப் பண்ணிட்டு பெரான்சிஸ் போட்டு ஒரு இனிஷியலைசேஷன் கொடுக்கணும். அப்போ நான் i ஈக்குவல் டு 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். தென் ஒரு செமிகோலன். ஸோ நான் இங்கே இனிஷியலைஸ் பண்ணதுனால இந்த டிக்ளரேஷன்ல நான் இனிஷியலைசேஷனை எடுத்து விட்டுறேன். தென் i ஈக்குவல் டு 1 ஒரு செமிகோலன். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட் கண்டிஷன் கொடுக்கணும். நான் i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம் அதே டெஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். தென் ஒரு செமிகோலன். தென் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் i பிளஸ் பிளஸ். ஸோ இங்கேயே நான் இன்க்ரிமெண்ட் பண்ணதுனால இந்த லைனை நான் இப்போ எடுத்து விட்டுறேன். ஸோ இவ்வளவுதான் ஃபார் லூப். ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ரிப்பீட்டடா ஐயை மல்டிப்ளை பண்ணி ஃபேக்டோரியல் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ரிப்பீட்டடா நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஃபேக்ட் வேரியபிளை வந்து 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணணும். ரிப்பீட்டடா நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா போன ப்ரோக்ராம்ல பார்த்தோம் சம்ங்கிற வேரியபிள். அதுல வேல்யூ சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்காக ஆட் பண்ணும்போது 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணணும். நான் இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் வந்து நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ஃபேக்டோரியல் ஆஃப் எ நம்பர் ப்ரோக்ராம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.